நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எமது மறைமாவட்ட பாதுகாவலரும் எமது பங்கின் பாதுகாவலருமாகிய புனித இன்னாசியாரின் முதலாம் நவநாளில் இறைவனே வாழ்வின் அனைத்துமாகட்டும் எனும் தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித இன்னாசியார் ஓர் சிறந்த போர் வீரர், செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். இருப்பினும் தனது வாழ்க்கைக்கு தேவையானது செல்வமா, புகழ்ச்சியா அல்லது இறைவனின் ஆசீரா என்பதை தனது வாழ்வில் ஓர் கட்டத்தில் உணர்ந்து கொண்டார். அந்த நொடி பொழுதே அனைத்தையும் துறந்து எல்லாம் இறைவனின் அதியுன்னத மகிமைக்கே என்று தன் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து காட்டியவர் புனிதர். அவரது வழியில் உருவாக்கம் பெற்று ப்ரொவின்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகவும் நவசந்நியாச உதவி இயக்குநராகவும் கடமையாற்றும் அருட்தந்தை யூத் டிலக்ஷன் இயேசு சபை அடிகளாரை வரவேற்பதுடன் அவரது பணிவாழ்வு சிறந்து விளங்கிடவும் செபிப்பதோடு இந்த சுமூகமான சூழ்நிலையை அளித்து மொன்சராத் வட்டார இறைமக்களாக திருப்பலியினை கலந்து சிறப்பிக்க அருள் தந்த ஆண்டவரது அளவில்லாத கிருபைக்காகவும் நன்றி கூறி தொடரும் பலியில் கலந்திடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே புனித இன்னாசியாரினுடைய அடிச்சுவடுகளை எங்கள் இதயங்களிலே இருத்தி அந்த ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்விலே செய்த காரியங்களை நினைத்து பார்த்து ஒரு குடும்பமாக இந்த நவநாட்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? இன்றைய நாளிலே சரியான ஒரு கருப்பொருளை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளின் கருப்பொருளானது இறைவனே வாழ்வின் அனைத்துமாகட்டும். முதலாவது நவநாள் கொடியேற்ற இந்த திருப்பலியிலேயே இறைவனே எங்களுடைய வாழ்வில் அனைத்துமாகட்டும் என்று இந்த பங்கு ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நிற்கின்றது. அதுவே ஒரு மாபெரும் ஆண்டவருடைய அற்புதமாய் எனக்கு தோன்றுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் மேற்கொள்ளுகிற சவால்கள், நாங்கள் படுகிற துன்பங்கள், நாளை என்ன நடக்குமோ என்று தெரியாத இன்னல்கள், இக்கட்டான நிலைகளிலே ஆண்டவர் எங்களுக்கு இப்படியானதொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். சிறு குடும்பமாக அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து அவரை போற்றி புகழவும் அவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து எங்கள் இதயங்களிலே கைகளை வைத்து இந்த திருப்பலியை நாங்கள் ஆரம்பிக்க முதல் ஆண்டவரிடத்தில் எங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்தவர்கள், எங்களுடைய சகோதரர்கள், இந்த பங்கிலே இருக்கும் அனைவரும், பங்கு தந்தை மற்றும் எல்லா விதமான பக்தி சபை, இந்த பங்கின் முயற்சிக்காய் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் இறைவனின் பிள்ளைகளாய் வாழ வரமருளும்படி நாங்கள் ஆண்டவரிடத்திலே வேண்டி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சிமையை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 7 தொடங்கி 9 வரை. ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவனாக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையின் அடிப்படையாக கொண்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நுட்பதுமில்லை. ஆனால் சலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகமானதும் முதல் வாசகமானதும் எதை மையப்படுத்துகின்றது என்று சொன்னால், எங்களை, மனிதர்களாகிய எங்களை, மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தியாய் அமைகிறது. முதல் வாசகத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள், புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார், நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே கிறிஸ்துவை சொத்தாக கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்திலே நான் கொண்ட செல்வங்கள், இந்த உலகத்திலே நான் படித்த பாடங்கள், நான் அறிந்து கொண்ட மனிதர்கள், எனக்கு இருக்கும் செல்வாக்கு செழிப்புகள், இவையெல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன். குப்பை என கருதுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குப்பையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வீட்டில் நாங்கள் என்ன குப்பையை கூட்டி தள்ளி ஒதுக்கமாவை அல்லது குழியில போடு, ஒன்றுக்கும் உதவாதது. பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ரோம குடிமகனாயிருந்தார், இறை வல்லுனராக இருந்தார். இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது குப்பை, ரபிஷ். என் ஆண்டவர் இயேசுவை அறிகின்ற அந்த தாகம், நான் அந்த ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்ட அந்த அதை ஒரு வெற்றியாய் அவர் கருதுகின்றார். அல்டிமேட் ரியலைசேஷன் இஸ் கிரைஸ்ட். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம், நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றேன், நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றேன் என்பதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் மார்பு தட்டி சொல்ல வேண்டும்,
என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நல்லதொரு தொழில் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல வேளைகளிலே வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே என்னிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம். நான் யாரினாலும் மதிக்கப்படாத ஒரு பொருட்டே அல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஆண்டவர் இயேசுவை தெரியும் என்று நான் சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தை படைத்த அந்த ஆண்டவரை எனது சொந்தமாக்கிக் கொள்கிறேன், எனது சொத்தாக்கிக் கொள்கிறேன். புனித பவுலடிகளார், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எல்லாவற்றையும் செய்துவிட்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் போராடுகிறார், கிறிஸ்துவுக்கு எதிராய் போராடுகிறார். அந்த நிலையிலே ஆண்டவர் அவரை தொடுகின்றார். சவுல், சவுல், நீ முள்ளுக்கு எதிராய் குத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பவுல், சவுல் பவுலாய் மாறுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அன்று தொடங்கி உலகின் கடையெல்லை வரை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் போதித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நொவினாலும் திருநாட்களும் நவநாட்களும் நாங்கள் செய்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது என்ன? அவரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாதது, the change. மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கின்றார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே, புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராய் வாழ்ந்தான் என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. இனி வரும் காலங்களிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி அவன் சிந்தித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த நிமிஷத்திலே நான் எப்படி இருந்தேன் என்று அல்ல, எப்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்று அல்ல, யார் என்னுடைய சகோதரங்கள் என்றல்ல, யார் என்னுடைய பிள்ளைகள் என்றல்ல, யார் என்னுடைய தாய் தகப்பன் என்றல்ல, யார் என்னுடைய நண்பர்கள் என்றல்ல, ஒரு பொருட்டே அல்ல. இனி என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழப்போகின்றேன்? கிறிஸ்துவை நான் முழுமையாய் அறிந்து கொண்டுள்ளேனா? கிறிஸ்துவை நாங்கள் முழுமையாய் அறிந்து கொண்டால் எங்களுக்கு பழைய மனிதர்களாய் வாழ முடியாது. நாங்கள் ஆண்டவருடைய தூய ஆவியை பெறுகிற பொழுது எங்களுக்கு பழைய மனநிலையிலே ஒரு மனிதனால் வாழ முடியாது. பலர் சொல்லுவார்கள், மனமாற்றம் என்றால் என்ன? சபையினர்கள் சொல்வார்கள், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்டுட்டாயா? என்ன ரட்சிக்கப்பட்டுட்டாயா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டாயா? அதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். இன்றைக்கு நான் உண்மையாகவே ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்றால், அந்த ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்வை தொட்டிருக்கிறார் என்றால், நான் பழையவைக்கு இறந்து புதிய மனிதனாய் படைக்கப்படுகிறேன், இறைவனுக்காய் வாழ ஆரம்பிக்கிறேன். அது இந்த நிமிஷத்திலிருந்து நடக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் காலங்களை தாழ்த்தி போடுறதில்லை. ஆண்டவர் எங்களை தொடுகிற பொழுது, அவர் எங்களோடு பேசுகிற பொழுது, இந்த நிமிஷத்திலே அந்த மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும். நான் பூசை முடிந்து வீடு செல்லுகிற பொழுது சிந்திப்பேன் வாழ்க்கையை பற்றி. இதுவரை காலமும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதற்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? யாருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். அப்படி நாங்கள் கேட்கின்ற பொழுதுதான் இன்னாசியாரினுடைய பிள்ளைகளாய் நாங்கள் எங்களை வெளி உலகத்திற்கு காட்ட முடியும். ஏன்? இன்னாசியார் டிசர்ன்மெண்ட், சீர்தூக்கி ஆராய்ந்து பார்ப்பது எங்களுடைய வாழ்க்கையை. நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியான பாதையிலேயா போய்கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரியான காரியங்களையா செய்து கொண்டிருக்கின்றேன்? சீர்தூக்கி பார்த்தல், வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தல். நான் பூசை விட்டு முடிந்து வீடு செல்லுகிற பொழுது என் சிந்தனைக்கு அவை வர வேண்டும். எல்லாம் விட்டால் நாங்கள் செய்கிறது எல்லாம் இட்ஸ் லைக் டிராமா, ஒரு நாடகம், வெறுமனே ஒரு நாடகம். அதன் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன், உங்களுடைய பழிப்பொருட்களை நான் அருவருக்கிறேன், ஏனெனில் உண்மையான மனமாற்றம் இல்லை. உண்மையான மனமாற்றம் இல்லை. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், மனமாற்றம். இன்றைக்கு நாங்கள் அழகாய் போட்டிருக்கின்றோம்,
இறைவனே என் வாழ்வில் அனைத்துமாகட்டும். இதை இன்னாசியாரனுடைய மொழியில் சொன்னால் இறைவனுடைய அதி உன்னத மகிமைக்காக, the greater glory of God. நான் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்கின்றேனா? நான் பாடல் பாடினாலும் சரி, வீடியோ எடுத்தாலும் சரி, இந்த ஆல்டர் சர்வன்ட்ஸ் உதவி செய்தாலும் சரி, நான் திருப்பலி ஒப்பு கொடுத்தாலும் சரி, நீங்கள் திருப்பலியில் பங்கெடுத்தாலும் சரி, எதற்காய் நான் இதை செய்கிறேன்? That's the question. அதுதான் கேள்வி. என்ன குடும்பத்தை நான் பார்த்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, நான் வேலையை செய்தாலும் சரி, கோயிலை வந்து கூட்டினாலும் சரி, பெறக்கல்வியில் படிப்பித்தாலும் சரி, நான் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, எதற்காய் நான் செய்கின்றேன்? அதுதான் முக்கியம். நான் ஆண்டவர் இயேசுவுக்காய் அதை செய்யாவிட்டால், நான் இறைவனுடைய அதி உன்னத மகிமைக்காய் அதை செய்யாவிட்டால், நான் செய்கிற காரியங்கள் வெறுமனே ஒரு நாடகமாய் மாறிவிடும். நான் ஆலயத்திற்கு வந்து திருப்பலி பார்க்கின்றேன். எதற்காக ஆலயத்திற்கு வந்து திருப்பலி பார்க்கின்றேன்? கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். சில தடவைகளிலே பலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், எவ்வளவுதான் இந்த கோயிலுக்கு செஞ்சாலும் நமக்கு நன்றி உணர்வே இல்லை, யாருமே நமக்கு நன்றி சொல்றாங்க இல்லப்பா, எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும் யாருமே எங்களை கண்டுகொள்றாங்க இல்லப்பா. கண்டுகொள்ள மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு சில நேரம் கோபம், ஆத்திரம், சில நேரம் வஞ்சகம், பொறாமை, சில நேரம் போட்டி. ஏன் ஆலயங்களிலே வருகிறது? ஏன் ஆலயங்களிலே சண்டை வருகிறது? ஏன் ஆலயங்களிலே போட்டி வருகிறது? ஏன் ஆலயங்களிலே பொறாமை வருகிறது? ஏன் ஒரு மனிதனை பற்றி ஆலயங்களிலே நாங்கள் குறை கதைக்கின்றோம்? எதற்காய்? ஏனெனில் நாங்கள் இறைவனுக்காய் வாழவில்லை, மனித ஆசைக்காக. The desire of human nature. நான் முன்னுக்கு நிற்க வேண்டும், நான் தான் பெரியாள், என்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். அப்படி நான் என்னை திருப்பலிக்கோ திருச்சபைக்கோ கோயில்களிலே நான் செய்கிற காரியங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிற பொழுது நான் இறைவனை அறியாத பேரளவிலே ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பார்லிமெண்ட்டுக்கும் சர்ச்சுக்கும் எந்த வித்தியாசமே இருக்காது, அரசியலுக்கும் திருச்சபைக்கும் எந்த வித்தியாசமே இருக்காது. ஏனெனில் என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய நடத்தை இறைவனை மையப்படுத்தவில்லை, என்னை மையப்படுத்தி இருக்கின்றது. நான் என்னை மையப்படுத்துகிற பொழுது, நான் என்னை மையப்படுத்துகிற பொழுது என்னை யாரும் மதிக்காவிட்டால், என்னை யாரும் தள்ளி வைத்தால், என்னை யாரும் குறை கூறினால் எனக்கு கோபம் வரும், எனக்கு கவலை வரும், எனக்கு வேதனை வரும். ஏன்? ஆண்டவர் இயேசுவை நான் மையமாக வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்விலே இறைவன் அனைத்துமாகட்டும், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளாய் மாறி போகட்டும் என்று இறைவனை நான் மையப்படுத்தி வாழ்கிற பொழுது, if God become my center, இறைவன் என்னுடைய மையமாய் வருகிற பொழுது, யார் என்ன கதைத்தாலும் எனக்கு பரவாயில்லை, யார் என்னை பற்றி என்ன பேசினாலும் எனக்கு பரவாயில்லை. நான் இறைவனுடைய அதி உன்னத மகிமைக்காக பணியாற்றுகிறேன். I am working for Christ. Simple. நான் புனித பவுலடியார், நான் வாழ்வதில்லை, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார், என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். What is beautiful words is that? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நான் யாருக்காக வாழ்கின்றேன்? வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். நான் யாருக்காய் வாழ்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மைய பொருள் என்ன? இந்த ஆலயத்திற்கு நான் எதற்காக வருகின்றேன்? ஆலயத்துக்கு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பலர் ஆலயத்துக்கு வருவது எதற்காக? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்காக,
சிலர் ஆலயத்திற்கு வருவது எதற்காக? பதவிகளை பெறுவதற்காக. இன்னும் சிலர் ஆலயத்துக்கு வருவது எதற்காக? பிராக்கு பார்த்ததற்காக. பல பல நோக்கங்கள் இருக்கும். சொற்ப மனிதர்கள் ஆலயத்துக்கு வருவது இறைவனை தேடுவதற்காக. அந்த இறைவனை தேடுகிற மனிதர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேனா என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். பயத்தோடு வருவதில்லை. நாங்கள் ஆலயத்திற்கு பயம், ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஒரு குற்ற உணர்வு, ஒரு பயம். அடே நம்ம போகணும் சர்ச்சுக்கு, பயத்தோட. இல்லாட்டி மற்றவன் நம்மளை பற்றி என்ன சொல்லுவான், அந்த பயத்தோடு வருகின்றேனா? அல்லது ஒரு குற்ற உணர்வு, நான் ஆலயத்துக்கு போகவிட்டால் என்ன பெற்ற மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அந்த ஒரு குற்ற உணர்வோடு வருகின்றேனா? அல்லது நான் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது உண்மையாகவே எனக்குள்ளே அந்த அவா, அந்த வாஞ்சை, தேடல், the quest, எனக்குள்ளே அந்த தேடல் இருக்கின்றது, அந்த வாஞ்சை, the desire to know God, ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிற ஆசை இருக்கின்றதா? நான் வீட்டில் செப்பல பாட்டாவை போடுற நேரம் நான் யோசிக்கணும், இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன் எதற்காக? அவள் வரட்டும், அவளுக்கு 2 கேள்வி கேட்கிறேன், அந்த சிந்தனையோடு வருகின்றேனா? இன்றைக்கு அப்படியா ஃபாதர் கலெக்டர் தான், அந்த சிந்தனையோடு வருகின்றேனா? இன்றைக்கு கேம கேட்கிறதா, அந்த சிந்தனையோடு வருகின்றேனா? இல்லை, நான் ஆலயத்துக்கு வருகிற பொழுது எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும் என்று வருகிறேனா? லெட்ஸ் செக். எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் யோசித்து பார்ப்போம். இன்னாசியார் சொல்வது போல, நாங்கள் ஒரு திருப்பலி பூசைக்கு போறதற்கு முன்னால் அல்லது ஜெபம் செய்ய முன்னால், ஆலயத்திற்கு போக முன்னால் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் ஆலயத்திற்கு போவதற்கான காரணம் என்ன? ஏன் நான் ஆலயத்திற்கு போகின்றேன்? உண்மையாகவே ஆண்டவரை அறிய வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை எனக்குள்ளே இருப்பதினாலா? A desire to know God. இல்லை, என்னுடைய தனிப்பட்ட அஜெண்டாஸ், காரண காரியங்கள், அவைகளை நான் நிறைவேற்றுவதற்காக ஆலயத்துக்கு செல்கின்றேனா? திருவிழியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது, கடவுளே கடவுளே என்று சொல்பவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே வருவதில்லை, மாறாக இறைவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு வருவார்கள். இறைவனுடைய சித்தம் என்ன? அவருடைய வார்த்தையின்படி நடப்பது. Am I living according to the words of God? நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கின்றேனா? அதான் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். இன்றைக்கு இறைவன் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பங்கில், என்னுடைய வீட்டில், நான் வேலை செய்கிற இடத்தில் மையப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆண்டவரை நான் தான் கொண்டு போக வேண்டும். அந்த இயேசுவை நான் தான் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கையாய் மாறிவிடும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மையப்படுத்துகிற பொருள் என்ன? நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றார், நீ எதற்காய் கவலைப்படுகின்றாய்? காட்டு மலர்களை பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தந்தை அவர்களுக்கு உணவளிக்கின்றார், உடை உடுத்துகின்றார். அவைகளை சீர்தூக்கி பார்க்கிற அந்த ஆண்டவர் உனக்கு நன்மையை செய்யாமல் விடுவாரோ? இந்த பூமியில இருக்கிற உன்னுடைய தந்தை நீ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அப்படி இருக்க பரலோகத்தில் இருக்கிற தந்தை உனக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்வதற்காய் ஆயத்தமாயிருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த திருவிழியத்தில் எழுதியிருப்பது, எங்களுடைய நவநாட்களிலே எழுதியிருப்பது வெறும் எழுத்துக்களிலே நிற்கக்கூடாது. இறை வார்த்தை எங்களுடைய வாழ்வாக வேண்டும். How long? எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படி வாழ போகின்றோம்? How long? எங்கள் அப்பப்பா கிறிஸ்டியன், எங்கள் அப்பப்பா கிறிஸ்டியன், ஜெனரேஷன் கிறிஸ்டியன். பட் உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து, வேர் இஸ் கிரைஸ்ட்? ஆண்டவர் இயேசுங்க. நீ எத்தனை பேரை மனமாற்றி இருக்கிறாய்?
நீ எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறாய்? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை நீ சொல்லி இருக்கிறாயா? இல்லை. then what? ஆண்டவரை பற்றி நீ பேசியதே இல்லை என்றால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுமனே ஒரு பொய்யான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. அதற்கு ஆண்டவரை நான் அனுபவித்து சுவைக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் நான் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே செய்கிற அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். That's called Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி என்றால் நாங்கள் ஆண்டவரை சுவைக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த ஆலயம், அதற்குத்தான் பக்தி சபைகள், அதுக்குத்தான் பாடகர் குழாம், அதுக்குத்தான் ஆல்டர் சர்வன்ட், அதுக்குத்தான் யூத் குரூப், அதுக்குத்தான் நாங்கள் சேரிட்டி செய்கிறோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு இறைவனுடைய அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். அது பாடகர் குழாமாக இருக்கலாம், பக்தி சபைகளாக இருக்கலாம், பீடப்பணியாளர்களாக இருக்கலாம், குருத்துவமாக இருக்கலாம். எங்களை பற்றி சொல்வதற்காக அல்ல, இறைவனை பற்றி சொல்வதற்காக, அவருடைய அதி உன்னத மகிமைக்காக. சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. எல்லாவற்றால் நாங்கள் இந்த கட்டிடம், எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு வெறுமனே ஒரு பொய்யான வாழ்க்கையாய் மாறிவிடும். எங்களுக்கு அந்த இன்டீரியர் ஜாய் ஆஃப் ஹாப்பினஸ், மன நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழவே முடியாது ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே. அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்திலே, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்திலே நான் ஆண்டவருக்குரிய மனிதனாய், மகளாய், மகனாய் வாழ்கிறேன். மாற்றம் நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும். அந்த மாற்றம் இல்லாவிட்டால் நோ யூஸ். எங்களை தொட்டு பார்க்க வேண்டும். திருவிவிலியத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, ஒரு மறையுரையை நாங்கள் கொடுக்கிற பொழுது, திஸ் இஸ் நாட் a place to joke. நாங்கள் இங்கு நகைச்சுவை அடிப்பதற்காக நாங்கள் வரவில்லை. எல்லாவிட்டால் ஒருத்தர் வெறுமனே ஒரு நாடகத்தை பார்ப்பதை போல பார்த்து விட்டு போவதற்காக நாங்கள் வரவில்லை. அல்லாவிட்டால் நாங்கள் திருவிழாக்கள், லைட், வெளிச்சங்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஒரு வினோத சிந்தனையிலே நாங்கள் வரவில்லை. மாற்றம், என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். இறைவன் எனக்கு என்னுடைய வாழ்விலே மையமாக இருக்க வேண்டும். அப்படி நான் அதை மாற்றாவிட்டால் எவ்ரிதிங் இஸ் ஜீரோ. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரை தேடுகின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரை தேடுகின்றோம்? இன்றைக்கு இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்து எதற்காய் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார்? எதற்காய் அவர் எங்களை படைத்திருக்கின்றார்? அவருடைய அன்பை எங்களுக்கு காட்டுவதற்காக. நாங்கள் சுவாசிக்கின்றோம் காற்று, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நாங்கள் அதற்கு காசு கொடுத்த காற்றை வாங்குவதில்லை. குடிக்கின்றோம் தண்ணீர், எல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார். எதற்காய்? தன்னுடைய அன்பை அவர் காட்டி நிற்கின்றார். இந்த உலகத்திலே எங்களுடைய தாய் தகப்பன், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், இந்த ஆலயம், இந்த சமூகம், இந்த திருச்சபை, இவையெல்லாவற்றையும் ஆண்டவர் எதற்காக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்? அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்காக. மகனே, மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், அதனால் தான் நான் இந்த சிலுவையிலே தொங்கினேன். ஐ லவ் யூ. அந்த அன்பை பறைசாற்றத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். அந்த அன்பை பிறருக்கு எடுத்துச் சொல்லத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கின்றார். இந்த பூமியிலே இருக்கிற எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ள, அந்த அன்பை நான் அறிந்து கொள்ளாமல், எதை ஆண்டவர் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதை புரிந்து கொள்ளாமல் மற்ற எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையாய் மாறிவிடும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்கள்
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நண்பர்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை வாய்ப்பு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து, இவையெல்லாம் இறைவனுடைய அன்பை காட்டுவதற்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். நன்றி உணர்வோடு, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே, என்னை முழுமையாக உமது அன்பினால் நிறைத்திருக்கிறீரே, நீர் தந்தவைக்காய் நன்றி. குறுகிய காலம் நாங்கள் வாழப்போகிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இந்த குறுகிய காலத்திலே அந்த ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளாவிட்டால் I am a failure. இந்த கொடுக்கப்படுற பொருட்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள், இவைகள் எல்லாம் அந்த ஆண்டவருடைய அன்பை எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அன்பை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் இந்த காரியத்தை செய்யாவிட்டால் finished. எங்களை நாங்களே கேள்வி கேட்டு பார்ப்போம். 9 நாட்கள், வருகிற 9 நாட்கள் நீங்கள் தியானிக்க போகின்றீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்வாகட்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும், கொடைகளும் அந்த ஆண்டவருடைய அன்பை நான் அறிந்து கொள்வதற்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஆண்டவரிடத்திலே நாங்கள் வேண்டி நிற்போம். இன்றைய நீங்கள் தான் இந்த கருப்பொருளை கொடுத்திருக்கிறீர்கள். இறைவனை வாழ்வின் அனைத்துமாகட்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் ஒரு முறை எங்களை சீர்தூக்கி பார்ப்போம். எதை நாங்கள் மையப்படுத்தி இருக்கின்றோம்? கிறிஸ்துவா, கிறிஸ்தவ மதமா? கிறிஸ்துவா, கிறிஸ்தவ மதமா? கிறிஸ்துவை நாங்கள் மையமாக ஏற்படுத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே எனக்குள்ளே கவலை இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, வஞ்சகம் இருக்காது, சூது இருக்காது. ஏனெனில் நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்தவ மதத்தை நான் மையமாக ஏற்படுத்தினால் எனக்குள்ளே போட்டி இருக்கும், எனக்குள்ளே பொறாமை இருக்கும், எனக்குள்ளே வஞ்சகம் இருக்கும், எனக்குள்ளே சூது இருக்கும். ஏனெனில் நான் மதத்தை ஒரு அரசியலாக பாவிக்க தொடங்கி விடுகிறேன். கடவுளை வைத்து ஒரு பொலிட்டிக்ஸ், இறைவனை வைத்து ஒரு அரசியல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாய் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற காரியங்களை யாருக்காக செய்கிறேன்? இறைவனுடைய மகிமைக்காகவா, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய மனிதன் என பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காகவா? யாருக்காக நான் வாழ்கிறேன்? என்னுடைய மைய பொருள் என்ன? இந்த ஒரு கேள்வியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். இந்த கேள்வியை நீங்கள் தியானியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வேதனை வருகிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படுகிற பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு that's the best counseling psychology. அதுதான் ஒரு சிறந்த உளவியல் ரீதியான கேள்வி, உங்களை குணப்படுத்துகிற கேள்வி. என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற பணி யாருக்காக நான் செய்கிறேன்? நீங்கள் முழு மனதோடு சொல்லுகிற பொழுது, நான் கிறிஸ்துவுக்காக செய்கிறேன், தூற்றலும் போற்றுவார் போற்றலும் ஒரு பொருட்டே அல்ல, நான் இயேசுவுக்காய் வாழ்கிறேன். ஆமென். அன்பின் ஆண்டவரே, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகமும் ஆன்மீக பலமும் அளித்து உம்மையே ஆதாரமாக கொண்டு வாழ்ந்திடவும் இன்றைய திருப்பலிதனினை ஒப்புக்கொடுக்கும் அருட்தந்தை ஜூட் டிலக்ஷன் இயேசு சபை அடிகளாரையும் எமது பங்கு தந்தை லோரன்ஸ் அடிகளாரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து அவர்கள் பணிவாழ்வில் ஏற்படும் இன்னல்கள், குழப்பங்கள், சவால்கள் அனைத்தையும் உமது வழிநடத்துதலினால் முறியடித்து வாழ்வில் அனைத்துமாக உம்மையே பற்றி கொண்டு வாழ்ந்திட வரமருளுமாறு
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவநாள் திருப்பலிதனை சிறப்பிக்கும் மொன்சராத் வட்டார இறை மக்களையும் அவர்களது குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து முதியவர்களுக்கு நல்ல உடல் சுகமும், பெற்றோருக்கு நல்ல தொழில் நிலைமைகளையும், இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல தொழில் வாய்ப்பினையும், குழந்தைகள் சிறுவர்களுக்கு நல்ல ஞானமும் அறிவும் அளித்திடவும், எமது பங்கு மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் நல்ல பொருளாதார நிலைமைகளையும் நீரே அளித்து தொடர்ந்து எம்மை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனின் பிள்ளைகளாகிய நாம் செல்வத்துக்கு பணிவிடை செய்யாது எப்போதும் எம்மை காத்து வழிநடத்தும் அன்பின் ஆண்டவருக்கே பணி செய்து தூய ஆவியின் வழிநடத்துதலில் நல் நம்பிக்கை விசுவாச வாழ்வை வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா தொற்றினால் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி அளிப்பதோடு மிக விரைவில் இந்த கொடிய வைரஸில் இருந்து இந்த உலகம் முழுவதுமே விடுதலை பெற்று மீண்டும் ஒரு புதிய விடியலை நாங்கள் கண்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இயேசுதாம் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் மாறி போகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தை, இந்த நிமிஷத்தை ஆண்டவருக்கு பக்தியோடு ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பங்களிலே யாருக்காவது நோய் இருந்தால், உங்கள் குடும்பங்களிலே யாராவது ஒரு தேவையோடு இருந்தால், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால், யாருடைய பிழையாலோ நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால், மனமாற்றத்திற்காய் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தால், அந்த மனிதர்களை நாங்கள் நினைத்து பார்த்து கொள்வோமா? எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் கைகளை வைத்து அந்த மனிதர்களை ஒப்பு கொடுப்போம். எங்களையும் ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினால் ஆகும் என்று திருவுளம் பற்றிய எங்கள் ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர், எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் எங்களை தொடும்படியாக, என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அந்த தெய்வீக சமாதானம் வரும்படிக்காக ஆண்டவரிடத்தில் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு மனிதனையும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனுஷையும் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிமிஷத்தில் உங்களை பிடித்திருக்கிறதான சாபம் உங்களை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் மனம் மாறி போகட்டும். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பட்டும். தூய ஆவியானவருடைய வழிநடத்தல் உங்கள் மத்தியிலே வரட்டும். அந்த அக்கினியின் ஆவியானவர் உங்களை தொட்டு குணப்படுத்தட்டும். தலைகளை சாய்த்து ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அந்த ஆண்டவர் உங்களோடு வழிநடந்து வரும்படிக்காகவும் அவருடைய ஆசீர்வாதமான கரம், அவருடைய குணப்படுத்துகிற அந்த கரம் உங்கள் மீது வைக்கப்படட்டும். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று ஒப்புக் கொடுங்கள். இயேசுவின் நாமத்திலே உங்களை பிடித்திருக்கிறதான நோய்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கடிந்து பெறப்படுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே உங்கள் வாழ்வாகட்டும்.
நாங்கள் வேண்டின கேட்ட வெளிப்படுத்தின ஜெபங்களையும் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பிறருக்கு சொல்ல முடியாத தேவைகளையும் ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். எல்லா ஜெபங்களையும் என்றும் வாழுகிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் கூடினோம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்துக்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைப்பொருட்களால் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்பராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் வெளுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிழ்ச்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அவர் தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எமது விசுவாசத்தின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பொன்னையா ஜோசப், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு
அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர், சிறப்பாக புனித இன்னாசியார் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்னுயிர் தெய்வம் இயேசுவே என் வருவே.
மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா. இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித இஞ்ஞாசியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படியாக புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. தூயவர்களின் பேரின்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கையால் அலக்களிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமையை எங்கும் பரப்பவும் திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் தூய லோயோலா இஞ்ஞாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் இந்த பங்குக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.